வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம காரா சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள். ஆக்சுவலாக இது வந்து மிளகு, சீரகம், மஞ்சள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. ஸோ இது போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு வந்து தேவையான அளவு. கொஞ்சம் கருவேப்பிலையும் இருந்தால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பொரிக்கும் போது எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை இது கடலை மாவு போட்டிருக்கோம், அதனால் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். எண்ணெய் கடாய் வந்து ஆன் பண்ணி வச்சுடுங்க, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சுட்ட எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற வேண்டியிருக்கும். நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த பதத்துக்கு போதும். மாவு பிசைஞ்சது முறுக்கு மாவு மாதிரி தான், அதே திட்டத்துக்கு தான். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சால் புழிய கஷ்டமாக இருக்கும். இந்த அச்சு பாருங்கள், நான் வந்து ஓம்பொடி அச்சு போடலை, அந்த தேன் குழலுக்கும் ஓம்பொடிக்கும் நடுவில் இருக்கிற இந்த அச்சு இது பாருங்கள். ஓம்பொடி அச்சு போட்டோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அச்சு போட்டிருக்கேன். நல்லா அச்சில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு பிசைஞ்சதை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு வச்சு வாசமாக இருக்கும். நீங்கள் காரம் வந்து காரம் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி வேணும்னா போட்டுக்கோங்க. புழியும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு புழியுங்க. புழிஞ்ச அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா கையில் ஆவி எப்படி அடிக்கும். அரிசி மாவை இந்த மாதிரி உருட்டி போட்டுட வேண்டியது. அது சீப்பான்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஈரெல்லாம் எதையாவது கடிக்கணும் போல் இருக்கும் இல்லையா, இந்த 9 மாதம் 10 மாதத்தில் அந்த பல்லு வர டைமில் குழந்தைங்களுக்கு இது கையில் கொடுத்துருவாங்களாம், சீப்பான். ஆனால் இப்போ டாக்டர்ஸ் உப்புலாம் போடக்கூடாதுன்றாங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதனால நீங்கள் 1 வயசுக்கு அப்புறம் இருக்க குழந்தைக்கு ஈர் ஊறுச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொறன்னு இருக்கு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கலரும் பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. ஓம்பொடி தான், ஓம்பொடிக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் காரம் போட்டிருக்கோம், சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம், மிளகுத்தூள், ஓமத்தூள்லாம். நல்லா 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு 300 கிராம் கிட்ட வந்திருக்கு. ஒரு மாதிரி இது மாதிரி இன்னொரு மடங்கு இருக்குது. 1 கப்பு மாவில் இவ்வளோ கிராம் வந்திருக்கு. என்ன வியூவர்ஸ், ரெசிபி பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.